கெவுரு மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாமா? அப்போல்லாம் எங்கள் பாட்டி ஊற வச்சு மாவு அரைச்சி தான் செய்வாங்க. இப்போ பவுட்ரு ஈஸியாக கிடைக்கிது நம்ம செய்கிறதுக்கு. தேவையான பொருட்கள்: நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், கெவுரு மாவு. 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 2 கப்பு கெவுரு மாவு, 3 ஏலக்காய். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மாவு பிசையிறதுக்கு. இப்போ பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு மாவு, அது தண்ணி சூடு ஏறினோடனே இதில் கலக்கிடணும். கையை வச்சு கலக்காதீங்க, ஸ்பூன் வச்சு கலக்குங்க, சூடாக இருக்கும். கொழக்கட்டைக்கு மாவு நம்ம எப்படி பிசைவோம் அதே மாதிரி தான் இதையும் பிசையணும். இதை மாதிரி மாவு சின்னதாக எடுத்து இதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. குண்டு குண்டாக கூட போடலாம். இது போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இது மாதிரி பண்ணி வச்சதை எடுத்து அதில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெந்துடும். இப்போ நம்ம ஜீரா காசிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். குக்கரில் அவிச்சம் பாருங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சிச்சு. இப்போ அதை நம்ம தட்டில் வச்சோம் பாருங்கள், அதை எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்போ அந்த ஜீராவெல்லாம் அதை இழுத்துக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் சுண்ணவுடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜீராவோடு சேர்த்து சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.